ஓகே நான் கிளாஸுக்கு போறேன். சரி லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? கம் ஆன் விளையாடுங்க. ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்துதான் இப்ப டீச்சரா வந்திருக்கேன். என் பேரு ஸ்வேதா. இனிமே நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். சிட் டவுன். ஓகே, இப்போ உங்க எல்லாரோட பேரையும் ஒவ்வொருத்தரா சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் நேம். My name is Vijay. நெக்ஸ்ட். My name is Varun. My name is Balakumar. நீ சொல்லு. My name is Magadi. My name is Pavitra, daughter of Balakrishnan. உனக்கு உங்க டாடிய ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். மம்மிய? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ். அப்ப என்ன? பிடிச்சிருக்கு மிஸ். புதுசா ஒரு டீச்சர் வர போறதா சொன்னாங்க. நீங்க எங்களுக்கு பிடிச்ச டீச்சரா வந்திருக்கீங்க. I like you மிஸ். பிரில்லியண்டா பேசுறியே. வெரி குட். சரி, இந்த கிளாஸ்லயே யாரு நல்லா படிப்பா? பவித்ரா தான் மிஸ். ஆஹா, பவித்ரா. இனிமே பவித்ரா மாதிரியே எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகே? சரி. சொல்லு ஸ்வேதா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது? பியூட்டிஃபுல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்த கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் இட். ஸ்வேதா, நான் உன்னை கேட்டா நீ கோவப்பட மாட்டே? எக்கு தப்பா கேட்ட அடி விழும். தப்பா எல்லாம் இருக்காது. ஏய், பில்டப் பண்ணாம மேட்ரு சொல்லு. நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு எம்சிஏ முடிச்ச. ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணிருந்தா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு கான்வென்ட்ல போய் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்கியே, இது உனக்கே அபத்தமா தெரியல? இதுல என்ன அபத்தம்? எனி டைமும் ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கிளிக் பண்ணிட்டே இருக்கோமே, அதெல்லாம் ஒரு ஜாபா? அப்புறம் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன். பாரதி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு? நம்ம சாயஜி ஷிண்டேயா? உன் மண்டை. நான் சொல்றது நம்ம பாரதியாரு. ஓ சாரி சாரி. ஐ லைக் டீச்சிங் ஜாப். மாதா பிதா குருக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்துல இருக்கிறது நான் செஞ்ச புண்ணியம். ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லைக் யூன்னு சொன்னேன். Thank you. சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். வரேன். இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். ஓகே மேம். மேக்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. சொன்னதெல்லாம் மறந்துடாத. ஓகே மேம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங்மா. பவித்ரா கிளாஸுக்கு போ, அப்புறம் பார்க்கலாம். ஓகே மேம். பவி எங்கடி போற? கிளாஸ்க்கு தாண்டி போயிட்டு இருக்கேன். உங்க அப்பா வந்தாரே பாத்தியா? எங்க அப்பா இங்க எதுக்கடி வரணும்? ஆமாண்டி, நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே வரும்போது அவர் மேலே ஏறி போறத பார்த்தேன். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பவித்ராவோட அப்பா. அதுக்கு என்னப்போ? சார், நான் ஆட்டோ ஓட்டி பழைக்கிறவன். எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். நான் ஸ்கூல்ல குழந்தைய பணம் கட்ட சொல்லி தொந்தரவு பண்றாங்களா? நான்சென்ஸ். ஃபீஸ் கட்ட சொல்லி தொந்தரவு பண்றாங்களா? ஆமாங்க சார். 3 மாசமா ஃபீஸ் கட்டலன்னா தொந்தரவு பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இந்த ஸ்கூல்ல நீங்க சேர்க்கும் போதே ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. நான் என்ன தர்மத்துக்கா ஸ்கூல் கட்டி வச்சிருக்கேன்? சரி, நாளைக்கே ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க மொத்தமா. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க சார். எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் சார். ஃபீஸ் கட்ட வக்கில்லைன்னா எதுக்கு சார் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க? அதான் கவர்மெண்ட் தெருவுக்கு 4 ஸ்கூல் கட்டி விட்டுருக்குல்ல, அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே. பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு பெற்றவங்க ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கான்னு யோசிக்கணும் சார். என் பொண்ணு நல்லா படிக்கிற பிள்ளை சார். ரொம்ப புத்திசாலி சார். இந்த மாதிரி பெரிய ஸ்கூல்ல சேர்த்தா இன்னும் நல்லா படிப்பான் தான் கஷ்டப்பட்டு எங்க சேர்த்தோம் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நிச்சயமா பணத்தை கட்டிடுறேன். சரி, உங்களுக்காக 1 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிடுங்க. இல்லைன்னா பொண்ணு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். சார், உங்க காலையில் கேட்டுக்கிறேன் சார். என்ன காலெல்லாம் விழுந்துக்கிட்டு? என் காலில் விழுகிறதுக்கு வேற யார் காலையில் விழுந்து ஃபீஸ் கட்டுற வழியை பாருங்க. இல்லைன்னா குழந்தைய வீட்டோட வச்சுக்கோங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
ஒன்றும் இல்லை. கண்டதை நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம சாப்பிடுங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். அவர் மனசே மாறல. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி பவித்ராவை ஒரு சாதாரண ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க. மெதுவா பேசு, அவ காதுல விழுந்துற போகுது. அவ அப்பவே தூங்கிட்டாங்க. சாதாரண ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். என்ன ஆனாலும் சரி, அவ கான்வென்ட்ல தான் படிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு நாளும் இப்படி நிம்மதி இல்லாம தவிக்கிறதா? ஏதாவது சின்ன ஸ்கூல்லயே சேர்த்துடலாங்க. நல்ல யோசனை பண்ணி பாரு. நீ சாதாரண ஸ்கூல்ல படிச்ச படிப்புக்கும் வாங்கின மார்க்குக்கும் கான்வென்ட்ல படிச்சிருந்தீனா எந்த மாதிரி வேலை கிடைச்சிருக்கும் தெரியுமா? எல்லா ஸ்கூல்லையும் ஒழுக்கத்தையும் கல்வியும் சரியா கத்து கொடுத்துருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க ஏன் கான்வென்ட்டை தேடி ஓடணும் சொல்லு? அதெல்லாம் சரிங்க. இப்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்றது? போன மாசம் தான் மகளிர் சுய உதவி குழுவுல 5000 ரூபாய் வாங்கி வீட்டு வாடகை கட்டினேன். இப்போ அதுக்கும் மாசம் மாசம் வட்டி கட்டணும். வேற ஏதாவது வைக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கும் வழி இல்ல. வேணா என் தாலி இருக்குங்க, அதை வச்சு ஏதாவது. நீ ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் போதும். இதுவாவது உன் கழுத்துல இருக்கட்டும். விற்கிறதுக்கு ஆட்டோ இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. நான் குடும்பத்தையும் காப்பாத்துவேன், பிள்ளைய நல்லா படிக்கவும் வைப்பேன். ரிலாக்ஸ்மா, விஷயத்த சொல்லு. என் கிளாஸ்ல பவித்ரான்னு ஒரு பொண்ணு, செம்ம கியூட், ரொம்ப புத்திசாலி. இந்த சின்ன வயசுலயே அவ்வளோ மெச்சோர்ட். பட் புவர் ஃபேமிலி. 3 months ஃபீஸ் கட்ட முடியலன்னு அவ அப்பா கரஸ்பாண்டன்ட் கிட்ட வந்து எப்படியாவது ஃபீஸ் கட்டுறேன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டாரு. பவித்ரா முன்னாடியே எட்டி உதைச்சிட்டாரு. பவித்ராவோட ஃபாதர் அழுதுகிட்டே போனதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரே ஆப்பு யூடியூப் தான். இதெல்லாம் பென் கேமரால ஷூட் பண்ணி நெட்ல தட்டி விட்டு வச்சுக்கோயேன், அப்புறம் பப்ளிக் பார்த்துப்பாங்க. இல்லாதவங்களோட பலவீனம் இருக்கிறவங்களுக்கு பலம். இப்போ என்ன பண்ணலாங்கிற? எதனா அடிதடியில் இறங்கிடலாமா? நோ, அது வேற மாதிரி ஆயிடும். அப்போ கண்ணத்துல கைய வச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? எனக்கு வர கோவத்துக்கு அந்த கரஸ்பாண்டன்ட் அறையணும் போல இருக்கு. சரின்னு சொல்லு, அந்த வேலையை நான் பண்றேன். வேண்டாம்ப்பா, அவளுக்கு நானே ஃபீஸ் கட்ட போறேன். மிட்டம் டெஸ்ட் வரப்போது, அவ ஒழுங்கா படிக்கணும். குட் ஐடியா. அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு, நாங்களும் ஷேர் பண்றோம். தேவைப்பட்டா சொல்றேன். தேங்க்யூ. சரி, இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணாத. நாளைக்கு காலை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நம்ம ஸ்கூல் இன்டர்நேஷனல் செஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் அந்த கேம்ஸில் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த மாதாந்திர கட்டணங்கள் வந்து நிறைய பேர் கட்டாமல் இருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிட்டீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி பணிகள் எதுவும் தடைபடாமல் நல்லபடியாக நடக்கும். ஓம் ஸ்ரீ சஹஜாத்ம ஸ்வரூப் பரம் குரு சுத்த சைதன்ய சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீராஜச்சந்திர தேவனே நமோ நமः. ஓம் ஸ்ரீ சஹஜாத்ம ஸ்வரூப் பரம் குரு சுத்த சைதன்ய சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீராஜச்சந்திர தேவனே நமோ நமः. ஓம் ஸ்ரீ சஹஜாத்ம ஸ்வரூப் பரம் குரு சுத்த சைதன்ய சுவாமி ஸ்ரீமத் ஸ்ரீராஜச்சந்திர தேவனே நமோ நமः. ஓம் ஸ்ரீ சஹஜாத்ம ஸ்வரூப் பரம் குரு சுத்த சைதன்ய சார், நான் பவித்ரா சார். மாடி வந்து கீழே விழுந்துருச்சு சார். குட்டிமா, 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 எப்படி? குட்டிமா, ஒண்ணும் இல்ல, ஒன்னும் ஆகாது. என்ன ஒண்ணும் இல்ல? எப்படியா? சார், எங்க மேல என்ன படகு தானே ஆஸ்பத்திரி வச்சுக்க. பாவிகளா, ஐயோ, குட்டிமா, குட்டிமா, குட்டிமா. எப்படி நடந்துச்சு? உங்ககிட்ட கொடுத்த அசைன்மெண்ட்டை ஒழுங்காக முடிச்சிருவல?
என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, தம்பிலாம் இருக்கான், எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஒழுங்கா பார்த்துப்பல. அண்ணனே சொல்லிட்டாரு, நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருவேன். சரி ஓகே, நீ கிளம்பு. அண்ணே இந்த மேட்ரு அதை நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. டேய் வாடா. ஸ்கூல்ல என்ன ஆளுங்களே காணோம்? ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். சிறு அன்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். என்ன அப்பா சாமி ஃப்ரீயா இருக்கே? நான் எங்க மேடம் பிரியா இருக்கிறேன்? நம்ம ஸ்கூல்ல 1 மணி நேரம் பெரிய கலவரமாயி போச்சு மேடம். என்னாச்சு? நம்ம பவித்ரா பொண்ணு இல்ல, மாடியிலிருந்து கீழே விழுந்துருச்சு மேடம். பவித்ராவா? ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு மேடம், போற வழி இறந்துருச்சா மேடம். கரஸ்பாண்டன்ட் எங்க? மாடி இருக்கிறாங்க மேடம். வா ஸ்வேதா, கிளாஸ்க்கு போல. சீ! கேவலம்! இந்த பணத்துக்காக தானே சார் ஒரு அப்பாவி பொண்ணு கொன்னுட்டீங்க? ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு காசை கொடுத்துருந்தீங்கன்னா அநியாயமா ஒரு உயிர் போயிருக்காதுல்ல. ஒரு குழந்தைய கொண்டுட்டியே. பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணு, செத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டா. இதோ பார் ஸ்வேதா, உனக்கு சம்பளம் பத்தலனா கேடு, சேர்த்து தரேன். அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாத. இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். தப்ப தட்டு கேக்குறதுக்கு தகுதியோ பதவியோ தேவையில்லை. மனுஷங்களா இருந்தா போதும். யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஃபீஸ் கட்ட முடியலங்கிற ஒரு சாதாரண காரணத்துக்காக ஒரு அப்பாவி குழந்தைய அநியாயமா கொன்னுட்டீங்களே, அந்த பெரிய மனுஷங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். அவ மொட்டை மாடியில இருந்து விழுந்து தானா செத்ததுக்கு நானா காரணம்? எஸ், நீங்க தான் காரணம். ஸ்டூடண்ட்ஸ் ஃபீஸ் கேட்டு டார்ச்சர் பண்றது இல்லாம அத கேட்க வந்த பேரண்ட்ஸையும் இன்சல்ட் பண்ணி அனுப்புறீங்க. ஆமா, இப்ப என்னங்கற? எனக்கு பணம் தான் முக்கியம். ஸ்கூல் நடத்துறது என்ன காய்கறி வியாபாரம் பண்றது நினைச்சியா? பிளாட் வாங்கி பில்டிங் கட்டுறதுல இருந்து கவர்மெண்ட்ல டாப் டு பாட்டம் படி அளக்கிற வரைக்கும் இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மாசம் ஆனா 30,000 40,000 வேணும்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அப்ப எப்படி கொடுக்க முடியும்? இப்படி வாங்கினாதான் எல்லாம் கொடுக்க முடியும். பாவத்துக்கு தொண போறது மிகப்பெரிய பாவம். அந்த குழந்தையோட சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவியா? என்ன பாக்குற? போன வருஷம் இதே மாதிரி தான் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பையனை வெயில்ல முட்டி போட வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். வெயிலோட கொடுமை தாங்காம செத்து போயிட்டான். அப்புறம் என்ன பண்றது? பாடியை தூக்கி செப்டிக் டேங்க்ல போட்டு விளையாடும் போது தவறி விழுந்துட்டான்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணி எல்லாரையும் திசை திருப்பிட்டோம். என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்ட? 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல பணமா கடந்தானே, ஏன் தெரியுமா? ஸ்விம்மிங் கத்துக்கணும்னா கோச்சுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அவன் கொடுக்கல, அதனால அவனா போய் ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு பார்த்தான். என்னாச்சு? போய் சேர்ந்துட்டான். பேரண்ட்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ணி ஸ்கூல்ல இழுத்து மூடணும்னு பார்த்தாங்க. அடைக்க வேண்டிய வாயெல்லாம் அடைச்சு பிரச்சனையை ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறை மறைக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்தா போதும். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்களாலதான் கல்வி இன்னைக்கு காசு கொடுத்தா கிடைக்கிற பொருளை மாறிடுச்சு. என்னடி பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லார் வாயும் நீ அடைச்சிட்ட, ஆனா உன் வாயாலேயே நீ உளறிட்ட. நீ சொன்ன எல்லாத்தையும் இதுல ஷூட் பண்ணிட்ட. ஏய், அண்ணா சொல்லுங்கண்ணா, என்ன பிரச்சனை? நான் பேசுறதெல்லாம் ஸ்வேதா டீச்சர் பென் கேமரா ஷூட் பண்ணடா. அவளை போட்டு தள்ளிடு. என்னன்னு சொல்றீங்க? எனக்கு அந்த பென் கேமரா ரொம்ப பத்திரமா இருக்கு. ஏய், அவளை விடாதீங்க, பிடிங்க. டேய் புறா அவள. ஏய், அடி போடா.
செத்துருப்பான்னு பார்த்தா உயிரோட இருக்காடா. ஏய் ஏய் இங்க பாரு. ஏய் இங்க பாருடி. எங்கடி கேமரா? எங்கடி அந்த பெண் கேமரா? எங்கடி? ஏய் எல்லா இடத்துலயும் பாருங்க. இங்கதான் இருக்கும். போங்க தேடி பாருங்கடா. ஒரு இடம் விடாதீங்க. எல்லா இடத்தையும் தேடுங்கடா. எங்கடி கேமரா? ஒழுங்கா சொல்லிடு இல்ல கொன்னுடுவேன். ஏய் ஆடுறா. ஏய் அவளை விடாதீங்க. புடிடா அவளை. ஏய் புடிடா. புடிடா. ஏய் எங்கடி போற? ஏய் 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 வாடா வாடா. ஏய் அப்படி போங்க.